வணக்கம் மக்களே. மனசே சரியில்லை மக்கள். எனக்கு ஒரு பெண்ணின் பாதுகாப்பு ஒரு நாட்டின் மரியாதை. நம்ம நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? நம்ம தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா கேட்குறேன் நான். தமிழ்நாடை விடுங்க, நம்ம இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சத்தியமாக இல்லை. ரீசெண்டாக ஒரு 2 நாள் முன்னாடி ராஜஸ்தானில் ஸ்ரீ கங்கா நகரில் ஒரு 13 வயசு பொண்ணுங்க, ஸ்கூல் பொண்ணு, வீட்டுக்கு போகிறதுக்காக நின்றுட்டு இருக்கும்போது ஒரு புறம்போக்கு ஆட்டோக்காரன் வீட்டில் விட்றேன்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு போயிட்டு ஒரு லாட்ஜில் அந்த பொண்ணை விட்டான், காசுக்கு ஆசைப்பட்டு. அந்த பொண்ணை 30க்கும் மேற்பட்டவங்க பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. துடிக்க அந்த பொண்ணு கத்திருவாளோ சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு மதுவை கொடுத்துருக்காங்க. கொடுத்து அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்கள். 5 நாள் வச்சு அந்த பொண்ணு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வலி வந்திருக்கும் அந்த பொண்ணுக்கு, எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கும். கொஞ்சம் கூட அவங்க வீட்டில் அவங்க பொண்டாட்டி இல்லை, அக்கா தங்கச்சிக்கு இல்லை, அவங்க அம்மா இல்லை, அந்த மாதிரி நினச்சானோ கொஞ்சமாவது. அவனுங்க மனுஷனே கிடையாதுங்க, மிருக ஜென்மங்க. அவனுங்க இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தகுதியே கிடையாது, அந்த புறம்போக்குங்கெல்லாம். தயவு செய்து மாண்புமிகு பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டர், நம்ம முதலமைச்சர் விஜய் சார் ஒரு பவர்ஃபுல்லான லா கொண்டு வாங்க, சட்டத்தை கொண்டு வாங்க. எந்த புறம்போக்கு இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் பண்ணானோ, ரேப் பண்ணுறானோ, பெண்கள் மேலே கையை வைக்கிறானோ, அவனுங்க ஆணுறுப்பு அறுத்துடணும். அறுத்து 1 மாதத்துக்கு அவங்களை துடிக்க சாவடிக்கணும். அதில் மிளகாத்தூளை போட்டு சாவடித்து கரெக்டாக 1 மாதம் கழித்து அவனை தூக்கில் போட்டுடணும். அப்போ தான் அடுத்த வாட்டி இந்த மாதிரி பார்க்குறவன் நம்ம பெண்கள் மேலே கையை வச்சோன்னா நம்மளை ஆணுறுப்பு அறுத்துருவாங்க, தூக்கில் போட்டுவான்னு சொல்லிட்டு பயப்படுவானுங்க. இந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வாங்கன்ற நான். மக்களுக்கு பாதுகாப்பான சட்டத்தை கொண்டு வாங்க. அவனை பிடிச்சி வச்சுட்டு ஜெயிலில் வச்சுட்டு அவனுக்கு 3 வேளை சோறை போட்டுக்கிட்டு அவனை உள்ளே அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு அவன் வெளியே திரும்பி அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பான். மற்றவங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. தயவுசெய்து இந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு போதையை ஒழிங்க. போதை இல்லாத தமிழ்நாடு கொண்டு வாங்க, போதை இல்லாத இந்தியாவை கொண்டு வாங்க. வல்லரசு நாடுன்னு சொல்கிறோம். தமிழ்நாடு வல்லரசு நாடு ஆக்கணும், இந்தியா வல்லரசு, அதெல்லாம் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற பெண்களுக்கும் எல்லாருக்கும் பாதுகாப்பு இருக்கணும். அதுக்கப்புறம் தாங்க வல்லரசு எல்லாமே. பாதுகாப்பு இல்லை, சுதந்திரம் வாங்கியாச்சுன்னு. ஆனால் இப்போ ரொம்ப மோசமாகிடுச்சு. எங்கே பார்த்தாலும் வெட்டுக்குத்து, போதை, கற்பழிப்பு, எங்கே பார்த்தாலும் பயமாக இருக்குது. எங்களுக்கே பயமாக இருக்குதா, அப்போ பெண்களுக்கு பயமாக இருக்காதா? தயவுசெய்து வலிமையான ஸ்ட்ராங்கான சட்டத்தை கொண்டு பெண்களையும் குழந்தைகளையும் மதிப்போம். அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வோம். பாலியல் வன்முறைக்கு எதிராக குரல் கொடுப்போம். பாதுகாப்பான பெண்கள், பாதுகாப்பான இந்தியா. ஜெய் ஹிந்த்.